சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்து ஒரு நல்ல செய்தி இந்த சாய் அப்பா உன்னை சொல்ல தேடி வந்திருக்கின்றேன். என்னை தொட்டு உள்ளே அழைப்பாயா? அப்பாவிற்கு கால் வலிக்கிறதல்லவா? நீண்ட நேரமாக இந்த அப்பா உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இதை என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம். என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்கி நிற்காமல் உன்னோடு நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம். எதையும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உனக்கான மாற்றங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் உன் சாயப்பா அல்லவா, உன்னோடு நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம். எதையுமே எளிதில் தொலைத்து விட முடியாது. உனக்காக நான் முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னிடத்தில் ஒன்றை பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை எந்த இடத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ வருந்தாதே. இத்தனை காலம் இந்த அப்பா உன்னை தேடி வந்ததும் உனக்கான நேரங்களை எல்லாம் என்னவென்று நான் எடுத்துச் சொன்னதும் இனியும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்தேன் என்று இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமே இந்த சாயப்பாவின் அருள் ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது. எதையும் நம்மால் அவ்வளவு சுலபமாக கடந்து செல்ல முடியாது என்று நினைத்து நீ பதறாதே. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக அப்பாவை நம்பி அப்பாவை தேடி வருகின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது. இத்தனை காலமும் நீ தெய்வம் என்ற ஒன்றே கதி என்ற தெய்வத்தை மட்டுமே தனக்கான கடைசி யுக்தி என்று நம்பி ஒவ்வொரு செயலையும் நீ சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த மனிதர்களை எல்லாம் நம்பி நாம் வீணாகி போனது எல்லாமும் போதும், கடைசியில் நமக்கு தெய்வம் ஒன்றுதான் அது என்று சொல்லி என் குழந்தை நீ எடுத்து வைத்திருக்கும் இந்த அடியில் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவு கிடைக்காமல் போகாது. சாயப்பா இதையெல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தாமல் நான் வேறு எங்கும் செல்லவும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடந்து முடியும் காலம் இது. எந்த தருணத்தையும் எந்த எந்த விஷயத்தையும் என் குழந்தை நீ விட்டுவிட மாட்டாய். எந்த சூழ்நிலையும் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கை மாறும் என்பதை நம்புவாய். யாரெல்லாம் இடத்தில் வந்து எதையெல்லாம் பேசினார்களோ அவையெல்லாம் உனக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியையும் மேலும் மேலும் பல சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நாம் தினமும் காலையில் அலாரத்தை எப்படி அணைத்துவிட்டு நாம் உறங்குகின்றோமோ அதை உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இந்த அப்பா தரும் வெற்றியை உனக்கு நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உன் அப்பா நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டு நீ ஒவ்வொரு நிலையிலும் மீண்டு வர வேண்டும். எதையோ எதிர்பார்த்து என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் நான் தினம் தினம் பேசும்பொழுது அப்பா உனக்கு சொல்வது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் அப்பா எதையும் சொல்வது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கலக்கம் கொண்டு எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு அத்தனையும் சரியாகவே எடுத்துச் சொல்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் யார் உன்னிடத்தில் எந்த விஷயங்களை சொல்வதாக இருந்தாலும் அப்பா சொல்லும் வார்த்தைகளை சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். சாயப்பா உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நான் வருகின்ற பொழுது உனக்கான எல்லாம் சரியாக உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடப்பதுமில்லை என்பதை உண்மை என்றால் இனி உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வது உனக்கான திறமையை என்றும் எப்பொழுதும் உனக்கு சொல்லித் தருவதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பல பிரச்சனைகள் உனக்கு நடந்திருக்கிறது என்று நான் கண்டு கொண்டேன். இந்த பிரச்சனைகளிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றதையும் நான் கண்டு கொண்டேன். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான
ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத பொழுதுகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க சாய் அப்பாவின் காலம். இந்த அப்பா உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக பேசக்கூடிய காலம் என்பதை நீ மறக்காதே. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியின் ஒரு பகுதி என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்தில் மட்டுமே வரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த மனது உன்னை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக நீ உன்னுடைய மனதை முதலில் கட்டுப்படுத்து. நீ நிறுத்தாதே. நீ நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, உன்னால் முடியும் என்று நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு. அதாவது தைரியத்தையும் பயத்தையும் விடவும் ஒரு படி மேலே இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அறிவை விட முக்கியமானது உன்னுடைய இலக்கை அடைய உன்னுடைய விருப்பம். செய்ய முடிந்தவன் சாதிப்பான், செய்ய முடியாதவன் மற்றவனுக்கு போதித்து கொண்டிருப்பான். அதாவது என் குழந்தை, மலை பார்த்து எப்பொழுதுமே நாம் அழைத்து நின்று விடக்கூடாது. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் நிற்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இன்று நீ உணரும் வழி நாளை நீ உணர்வு மிகப்பெரிய பலமாக உனக்கு மாறும். அதனால் எதையும் சர்வசாதாரணமாக நினைத்து விடாமல் எல்லாமும் நம் எதிர்காலத்தை நமக்கென சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கடந்து செல்ல தயாராகிவிடு. வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் தான் உனக்கு படிக்கட்டுகள் என்பதை புரிந்து ஒரு சிக்கல் உனக்கு சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி உன்னால் பறக்க முடியாவிட்டால் நீ ஓடு. எப்பொழுதும் அவை ஒவ்வொன்றும் உன்னை நிதானமாக சிந்திக்க வைக்கும். பழைய பழக்கங்கள் புதிய பாதைகள் ஒருபொழுதும் திறந்து கொடுக்காது. அதனால் புதிய பழக்கத்தை நீ நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் தன்னை இந்த உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போது நிச்சயமாக வெற்றி பெறுகிறான் என்பதை புரிந்து விடுவது. எல்லாம் இந்த வாழ்க்கையில் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் அணிவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்காது. ஆனால் ஒரு முறை கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி கனியை எவன் ஒருவன் எட்டுகிறானோ அவன் சிறந்த சாமர்த்தியசாலி. அவனை யார் நினைத்தாலும் அவ்வளவு சுலபமாக வைத்துவிட முடியாது. அவன் இந்த வாழ்க்கை நினைத்த இலக்கை அடைந்தே தீர்வான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாததாக அவன் ஆக்கி விடுவான் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா நான் இடத்தில் நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகர். எல்லா சிந்தனைகளையும் நீ சரியாக செய்துவிட்டால் அது போதும். உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாமே உன்னை வாழச் சொல்லும். உறுதியோடு எழுந்து திருப்தியோடு படுக்கைக்கு செல். புரிகிறதா? சாயப்பா சொல்வது என் குழந்தைக்கு புரிகிறதா? எந்த ஒரு விஷயத்தையும் நீ உறுதியோடு செய்ய எழுந்திருக்க வேண்டும். இரவு உறங்கச் செல்லும் பொழுது எது நடந்தாலும் சரி, பரவாயில்லை, போதும், இன்று நடந்தது நமக்கு திருப்தி தான் என்று சொல்லி அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீ கவனமாக செய்து கொண்டிரு. வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதுதான். அந்த வெற்றிக்கான திறவுகோல் தடைகள் வராமல் இருக்குமா? அவ்வளவு சுலபமாக நம்மை விட்டு விடுவார்களா என்ன? இந்த மனிதர்கள் பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான ஒன்றை நிச்சயமாக அடையத்தான் வேண்டும். சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை, நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. நீ கட்டி எழுப்பும் சுவர்களால் மட்டுமே நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் இதையெல்லாம் பகுத்தறிந்துவிட்டு நீ வெளியே வர வேண்டும். உன்னை சுற்றி வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவனாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவனாக இருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக பெறுவான். நீ எப்பொழுதும் உன் திறமையை நீ வெளிக்காட்டிக் கொண்டே இரு. இந்த உலகம் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை அறிந்து கொள்வார்கள் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அற்புதமான ஒன்று உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது என்பதனை எப்பொழுதும் நீ நம்பிக்கொண்டிரு. மற்றவரிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டவரிடம் கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? முழுமையாக கற்றுக்கொண்டவன் அதை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க வருந்துவான். ஆனால் இன்னொருவருக்கு இப்பொழுது கற்றுக்கொண்டிருப்பவன் இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அது தனக்கு நிலையாக தன் மனதில் பதியும் என்று நம்புவான்.
அதுபோல நீயும் கற்றுக்கொண்டே இரு. மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் ஒருவரை வழிநடத்தும் என்பதை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? உனக்கானவற்றை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.